पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். அதுல 3வது கண்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3வது கண்டத்துல 2 மந்திரங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 2 மந்திரங்கள் முடிச்சதுக்கு பிறகு 3வது மந்திரம் ஆரம்பிக்குது. இந்த 2 மந்திரத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்காக அந்த பிரம்மமானது சகுன ஈஸ்வரனானவர் வெற்றியை அடைந்து கொடுத்தார். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா இந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஈஸ்வரன் தான் பின்னாடி இருந்து இந்த வெற்றியை அடைந்தார்னு தெரியாம நம்மளே வெற்றி கொண்டோம், நமக்கு தான் இந்த மகிமை அப்படின்னு ரொம்ப அகங்காரத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களோட அகங்காரத்தை போக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோக பாலகர்கள்னு பேர், தேவர்கள் தான் இந்த உலகத்தை காப்பவர்கள், நம்ம எல்லாத்தையும் இந்த மினிஸ்ட்ரி மாதிரி. அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகங்காரம் ஆச்சு அப்படின்னா இந்த உலக மக்களுக்கும் அகங்காரம் அதிகமாயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகங்காரத்தை போக்கணும் அப்படின்னு கருணையினால என்ன பண்றார், பரமாத்மா என்ன பண்ணார், அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய யக்ஷ ரூபமா தோன்றினார். அந்த தோன்றிய அந்த யக்ஷ ரூபத்தை பார்த்தீங்கன்னா இந்த தேவர்கள் அறியாமல் இருந்தார்கள். எது வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இது வரைக்கும் 2வது மந்திரம். 3வது மந்திரம் ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 545 இருந்து ஆரம்பிக்குது. தே அக்னிம் அப்ருவன் தே அக்னிம் அப்ருவன் ஜாதவேத ஏதத்விஜானீஹி जातवेद एतद्विजानीहि किमिदं यक्षमिति तथेति किमिदं यक्षमिति तथेति ते अग्निम् अब्रुवन् जातवेद एतद्विजानीहि किमिदं यक्षमिति तथेति. இந்த தேவ சபா பார்த்தீங்கன்னா கூடுச்சு. இதுக்கான பதார்த்தம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 308 பேஜ் நம்பர் 308 பார்த்தீங்கன்னா பதபாஷ்யத்தோடதுல வியாக்கியானம் கொடுத்துருக்கேன். தே அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த தேவர்கள். தேவசபா கூடுச்சு. அந்த தேவசபால என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவசபாக்கு பக்கத்துல தான் அந்த யக்ஷ ரூபம் பெருசா வானத்துக்கும் பூமிக்கும்
பரமாத்மா யக்ஷ ரூபத்தை தோன்றினார். தோன்றின மாத்திரத்தை அந்த தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க, ஒரு டிசைட் பண்ணாங்க, நம்ம யாரையாவது அனுப்பணும், அனுப்பி யாருன்னு தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அக்ரகாமினின்னு பேர், அக்னிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகாமினி, முதல்ல போறவர்னு அர்த்தம். போஸ்ட்மேன், எல்லாத்துக்கும் போஸ்ட்மேன் வேலை பார்க்கிறவர் அக்னி பகவான். அக்னி தேவர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானவர். அவரை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, தேவர்கள் சொன்னாங்க, தேனா அந்த தேவர்கள், அக்னியை பார்த்து அப்ருவன் இந்த விதமா கூறினார்கள். என்ன கூறினார்கள்? ஏ ஜாத்தவேத சம்போதனம். ஏ அக்னிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்தவேதஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏ அக்னியே, நீ என்ன பண்ண அப்படின்னா ஜாத்தவேதஸே ஏத்தத்து விஜானி, இது என்னன்னு பார்த்துட்டு வா போய். ஏத்தத்துனா இதனை நமக்கு முன்னாடி யக்ஷ ரூபத்தை தோன்றி இருக்கே, இதனை வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்த்து வருவாயாக அப்படின்னு சொன்னாங்க. கிமிதம் யக்ஷமிதி, இந்த யக்ஷம் என்ன என்று அறிந்து வருவாயாக. ததா இதி, அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தேவத்தை சொல்லிச்சு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தேவசபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இது என்ன பண்ணுச்சு, கிளம்பிச்சு. இந்த அக்னின்னு எடுக்கும் போதெல்லாம் நீங்க ஆத்தியாத்மிக திருஷ்டி சொல்லியிருக்கேன், ஆதி பௌதிக திருஷ்டி சொல்லியிருக்கேன். ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்கு தேவதா வன்னிகின்னு பேர். வாச்சோ தேவதா வன்னிகி, அக்னிதான் நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னிதான் தேவதை. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்ல வந்து அக்னியா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அக்னின்னு பேர், பிரம்மாவுக்கு வந்து அக்னின்னு பேரு, விராட்டுன்னு பேரு, ஸ்தூலம்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அக்னின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 இடத்துங்க, பிரம்மா, அப்புறம் தேவதைகள்ல அக்னி, இந்த ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்கு, இந்த 3 எடுத்தாச்சு. சொன்னதுக்கு பிறகு அந்த அக்னி என்ன பண்ணுச்சு, 4வது மந்திரம், ததப்யத்ரவத் தம் அப்யவதத் தமப்யவதத் கோசீதி வா கோசீதி இல்ல கோசீதி வரைக்கும் தான், கோசீதி அக்னிர்வா அகமஸ்மிதி அப்ரவீத் ஜாத்தவேதா வா அகமஸ்மிதி ததப்யத்ரவத் தமப்யவதத் கோசீதி அக்னிர்வா அகமஸ்மிதி அப்ரவீத் ஜாத்தவேதா வா அகமஸ்மிதி. உடனே அந்த தேவத்தை என்ன பண்ணிச்சு, தத் அப்யத்ரவத், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த யக்ஷத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தது அப்யத்ரவத், அந்த யக்ஷத்தை நோக்கி ஓடி சென்றது. அக்னி வந்து பாத்தீங்கன்னா அக்னி பகவான் ஓடி சென்றார். ஓடி சென்ற மாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னியை பார்த்து, இதுதான் கேட்கறதுக்கு போச்சு, கேட்க போன அந்த அக்னியை பார்த்து, அந்த யக்ஷரூபம் என்ன பிரம்மாண்டமான யக்ஷரூபம், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற அந்த யக்ஷரூபம் என்ன பண்ணுச்சு, தம் அப்யவதத், அந்த அக்னியை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டது. இந்த நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹண்டிங் இதெல்லாம் அனிமல்ஸோட இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். அதில் வந்து இந்த புலி வந்துச்சு, டைகர் ஏதாவது வந்துச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புலியை பார்த்த உடனே வாழை சுருட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கி போய் உட்காந்து, தன்னை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜீவராசி நமக்கு முன்னாடி வருது அப்படின்னா, சிங்கமோ புலியோ இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஜாக்குவாரோ ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே அடங்கி போய் இந்த நாய் எல்லாம் உட்காந்துரு. ஏன் அப்படின்னா தன்னோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதால் பண்ண முடியாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது யாருக்காவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பேய் பார்க்கறது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, முனிசாமி பேய் இது மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி அனுபவம் இருந்துச்சுன்னா, அது மாதிரி நமக்கு முன்னாடி ஏதாவது அமானுஷ்யமான ஏதாவது ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கையசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி ஃபுல்லாக என்னவோ ஒரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மொத்தமாக அடைக்கிறோம், நம்மளால எந்த விஷயத்தையும் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி ஆச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தம் அப்யவதத் அப்படின்னா அந்த அக்னி பேச முடியாமல் போயிட்டு அதனை பார்த்து அந்த யக்ஷரூபமானது வதத் அப்யவதத்தினா கூறிட்டு எப்படி பேசிச்சு, கோசீதி யார்பா நீ, யாராக நீ இருக்கிறாய் அப்படின்னு அந்த யக்ஷரூபம் கேட்டுச்சு. கேட்ட மாத்திரத்துல அக்னி சொல்லிச்சு, அக்னிர்வா அகமஸ்மிதி, நான் அக்னியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, உடனே பெருமை வேற இந்த அக்னிக்கு. ஜாத்தவேதாவா அகமஸ்மிதி,
ஜாத்தவேதஸ்ன்னு இந்த உலகத்துல என்ன ஜாத்தவேதஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஜாத்தவேதஸ்ன்னு என்ன அர்த்தம்னா தோன்றியதை எல்லாத்தையும் அறிந்ததுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதெல்லாம் ஜாத்தமாச்சோ, உற்பத்தியாச்சோ, அதையெல்லாம் அறிந்ததாக எது இருக்கிறதோ அதுக்கு பேரு ஜாத்தவேதஸ்ன்னு பேரு. அப்ப இந்த உலகத்துல தோன்றிய புல்லு பூச்சில இருந்து எல்லாத்தையும் நான் அறிவேன், அதனால எனக்கு பேரு ஜாத்தவேதஸ் அப்படின்னு அது ரொம்ப பெருமையா சொல்லுச்சு. சொன்ன மாத்திரத்துல 5வது மந்திரம் உடனே ஆரம்பிக்குது. தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி, அபீதம் சர்வம் தகேயம், அபீதம் சர்வம் தகேயம், யதிதம் பிருத்திவ்யாமிதி, யதிதம் பிருத்திவ்யாமிதி, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி, அபீதம் சர்வம் தகேயம், யதிதம் பிருத்திவ்யாமிதி, அபீதம் சர்வம் தகேயம். உடனே பாத்தீங்கன்னா உன்ட்ட என்னப்பா வீரம், உன்ட்ட என்ன சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு அந்த யக்ஷ ரூபம் கேட்ட உடனே தஸ்மின்னு ஸ்வயி, ஓஹோ ஜாத்தவேதஸா, சரி சரி, அக்னி பகவானா, சரி சரி, அப்படி அக்னி பகவானா ஜாத்தவேதஸா இருக்கக்கூடிய தஸ்மின் உன்னிடத்தில், துவயி உன்னிடத்தில், கிம் வீரியம் என்ன வீரியம் இருக்கு அப்படின்னு கேட்டது. கேட்ட மாத்திரத்துல அக்னி சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சுன்னா அபீதம் சர்வம் தகேயம், இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அந்த சர்வத்தையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தகேயம், என்னுடைய சாமர்த்தியத்தினால எரித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. எதிதம் பிருத்திவ்யாமிதி, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்னால் எரித்து எல்லாத்தையும் சாம்பலாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இருமாப்போட அந்த அக்னியானது சொல்லி சொன்ன மாத்திரம் 5வது மந்திரம் ஆரம்பிக்கும். தஸ்மை திருணம் நிததாவேதத், தஸ்மை திருணம் நிததாவேதத், தத்தஹேதி வேதத் தஹேதி, தஸ்மை திருணம் நிததாவேதத் தஹேதி. மொத்தமா சொல்லணும். தஸ்மை திருணம் நிததாவேதத் தஹேதி, ததுபப்ரேயாய சர்வஜவேன, ததுபப்ரேயாய சர்வஜவேன, கண்ண சசாக்க தத்தும், கண்ண சசாக்க தத்தும், ச ததயேவ நிவவ்ருதே, ச ததயேவ நிவவ்ருதே, நைததசக்கம் விஜ்ஞாதும் யதேதத்யக்ஷமிதி, நைததசக்கம் விஜ்ஞாதும் யதேதத்யக்ஷமிதி, தஸ்மை திருணம் நிததாவேதத் தஹேதி, ததுபப்ரேயாய சர்வஜவேன, கண்ண சசாக்க தத்தும், ச ததயேவ நிவவ்ருதே, நைததசக்கம் விஜ்ஞாதும் யதேதத்யக்ஷமிதி. தஸ்மை திருணம் நிததௌ, நிததௌ அப்படின்ற சப்தம் அது. அந்த யக்ஷமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த அக்னிக்கு முன்னாடி ஒரு புல்லை, திருணம், திருணம்னா ஒரு புல்லு, ஒரு புல்லை பாத்தீங்கன்னா எடுத்து நிததௌ அப்படின்னா ஸ்தாபனம் செய்தது, வைத்தது. அந்த அக்னி பகவானுக்கு முன்னாடி ஒரு புல்லை எடுத்து நிததௌ வைத்தது. வச்சிட்ட பிறகு நிததௌ ஏதத்து தகேதி, ஏதத்து அந்த இடத்துல நிததாவேதத் அதை பிரிக்கணும், நிததௌ ஏதத்து அப்படின்னு பிரிக்கணும். அந்த புல்லை வச்சுட்டு என்ன சொல்லுச்சுன்னா ஏதத்து தகேதி, இந்த புல்லை பாத்தீங்கன்னா எரி அப்படின்னு அந்த அக்னியை பார்த்து சொல்லிச்சு. அதான் முன்னாடி மந்திரத்துல சொல்லியிருக்கேன், நான் இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ சர்வத்தையும் எரிச்சிருவேன்னு சொல்லிச்சா, இந்த புல்லை வைக்கிற முடிஞ்சா எரி அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னவன மாத்திரத்துல இந்த அக்னி பாத்தீங்கன்னா நிமித்த மாத்திரம், இந்த அக்னி இருந்துச்சுனாவே அந்த இடத்துல எரிஞ்சிரும். இது என்ன பண்ணுது, பக்கத்துல போச்சு, பக்கத்துல போனா எரியவே இல்லை, ஐயோ அப்படின்ட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா தது உபப்ரேயாய, பக்கத்துல போச்சு. உபப்ரேயாயன்னு அர்த்தம் பக்கத்துல போச்சு, எரியல. எரியாததுனால என்ன பண்ணுச்சு, முழு சக்தி சாமர்த்தியத்தையும் சர்வ ஜவேன ரொம்ப சாமர்த்தியத்தோடு தன்னோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுச்சு. யூஸ் பண்ண மாத்திரத்திலையும் அந்த அக்னியினால் அந்த புல்லை என்ன பண்ண முடியல, தத்து ந சசாக்க தத்தும், அந்த புல்லை பாத்தீங்கன்னா சாம்பலாக்க முடியாமல் போயிட்டு, எரிக்க முடியாம போச்சு. தகனம் பண்றதுக்கு, அந்த புல்லை தகனம் பண்றதுக்கு ந சசாக்க அதால முடியாமல் போயிற்று. உடனே பாத்தீங்கன்னா ச ததையேவ நிவவ்ருதே, அதுக்கு மூக்கறுபட்டு போச்சு, அகங்காரம் பங்கமாச்சு. தான் அக்னி அக்னி நினைச்சிட்டு ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துல நான் எல்லாத்தையும் எரிச்சிருவேன், எல்லாத்தையும் எரிச்சிருவேன்னு. ஒரு புல்ல கூட எரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கு, யோசிச்சு பாருங்க.
யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இது மாதிரி சொன்னா எவ்வளவு அசிங்கமாயிருக்கு நம்ம சாமர்த்தியத்து மேல. இது மாதிரி மானபங்கம் நடக்கணும், நமக்கு அகங்கார நாசமாகிறது. அப்போ அந்த புல்ல கூட எரிக்க முடியாததுனால என்னாச்சு, மூக்கு அறுபட்டு அது என்ன பண்ணுச்சு, தத்தையேவ, அந்த காரணத்தினாலேயே அது என்ன பண்ணுச்சு, நிவவிருத்தே அப்படின்னா திரும்ப தேவசபைக்கு திரும்பிட்டு, திரும்பின மாத்திரத்துல அந்த தேவர்களை பார்த்து அது சொல்லிச்சு, ந ஏதத் ந ஏதத் அசகம் விஜ்ஞாத்தும், அது என்னன்னு என்னால தெரியல, எத்து ஏதத்து யக்ஷமிதி, இது எந்த யக்ஷம் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, என்னால தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் மத்தியில அது சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி தேவதா, இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அகங்காரம், வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு நல்லா பேச தெரியும் அப்படின்னு அகங்காரம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி விழுது. என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, தைத்திரிய உபனிஷத்து மந்திரம் சொல்லுது, யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக அப்படின்னு. இந்த வாக்கும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி உபாசனத்துல வருது. இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய, இந்த வாக்குலயே பெரிய வாக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த வாக்குன்னு சொல்லுவாங்க. சாந்தோக்கியத்துல வந்து காயத்ரி வித்யால இது வருது. காயத்ரி வித்யால வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் வந்து, ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருந்துச்சு. அதுல ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி. இந்த அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா அடிமைப்படுத்தி கொண்டு போயிடுறாங்க அசுரர்கள் கொண்டு போனதுக்கு பிறகு இந்த குழந்தைங்க 2 பேரும் என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது கொண்டு வரணும் அப்படின்னு. அதுல காயத்ரி என்ன பண்ணுது, போய் 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா தோத்து போய் வருது, எல்லா மந்திரங்களும் தோத்து போச்சு அப்படின்னு வருது. வேதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தோத்து போச்சு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மட்டும் என்ன பண்ணுது, ரொம்ப வீரியமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொண்டு போய் தன்னோட அம்மாவை காப்பாத்தி கொண்டு வந்துச்சு. அதனாலதான் காயத்ரிக்கு பெரிய மகிமை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் மந்திரம் எது அப்படின்னா காயத்ரி. அந்த காயத்ரிக்கும் பெரிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். இந்த ஓங்காரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம். ஓங்காரமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதீகம் தான் சொல்ற முடிய, அகார உக்காரம் அகாரம் அணைந்த பிறகு மொத்தமும் 3 வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான பிறகு இருக்கக்கூடிய தத்துவம் தான் இந்த துரியம் சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவம். அப்ப அந்த துரியத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குக்கு கூட சாமர்த்தியம் இல்லை. இதுல வந்து சாந்தோக்கிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாக்கு, இந்த வேதங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா எட்டாதது, வேத வாக்குக்கும் கூட எட்டாதது அந்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதனாலதான் இந்த அக்னி சொல்லுது, அக்னி தேவதா வாக்கு தேவதான்னு பேரு. இந்த அக்னிக்கும் இந்த வாக்குக்கும் எட்டாதது இந்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு நிறந்தப்படுது. அப்ப வாக்க வந்து நம்ம என்ன பண்ணணும், மெதுவா சாமர்த்தியத்து மேல நமக்கு என்னெல்லாம் அபிமானம் இருக்கோ அந்த அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும். இதுதான் இங்க தாற்பயம். இதுக்கப்புறம் 7வது மந்திரம் ஆரம்பிக்குது. 7வது மந்திரத்துல வந்து என்னது, அத வாயும் அப்ரவனு அத வாயும் அப்ருவனு வாயவே ஏதத்விஜானீஹி வாயவே ஏதத்விஜானீஹி கிமேதத்யக்ஷமிதி ததயதி அத வாயும் அப்ருவனு வாயவே ஏதத்விஜானீஹி கிமேதத்யக்ஷமிதி ததயதி. அத பிறகு அக்னி தோத்து வந்தோன்னு 2வது தேவதை, பெரிய தேவதை எது, முக்கிய தேவதைகள் அப்படின்னா அக்னிக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது வாயு தேவதை. தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாயு பகவானை கூப்பிட்டாங்க, ஹே வாயுவே, வாயும் அப்ருவன், வாயு தேவதையை பார்த்து கூறினார்கள். என்ன கூறினார்கள் தேவர்கள், ஏ வாயவே, ஏ வாயுவே, வாயு பகவானே, ஏதத் விஜானி, இந்த யக்ஷரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா எதேத் கிமேதத் யக்ஷமிதி, யக்ஷம் என்ன என்று இதனை, இந்த யக்ஷத்தை குறித்து அறிந்து வருவாயாக அப்படின்னு தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா வாயுவை பார்த்து கூறிட்டு, உடனே வாயு பகவானும் சொன்னாரு, ததேதி, ததேத்தின பிரிச்சோன்னா ததா இதி, அவ்விதமாகவே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தேவதை வந்து பாத்தீங்கன்னா வாயு தேவதை சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, திரும்ப 8வது மந்திரம் அதேதான். அக்னி பகவான் என்ன பண்ணாரோ அதே காரியம் ரிப்பிட்டேஷன் ஆகுது. இங்க வாயுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும், தேவதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வாயு. இதே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஈஸ்வர சக்தியில வந்து எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா வாயுன்றது ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி மனசு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல மனசு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்ல வந்து வாயுவா இருக்கார். நம்ம உடம்புல மனசு, தேவதைகள்ல வந்து வாயு, அதுக்கப்புறம் ஈஸ்வரர்கள்ல வந்து ஹிரண்ய கர்ப்பர். விராட்டு, அக்னி, வாக்கு. அதே மாதிரி ஹிரண்ய கர்ப்பர், வாயு, அதுக்கப்புறம் நம்ம மனசு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி மனசுன்னு சொல்றோம் இங்க, அதான் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோம்.
ஆயிடுச்சா? இந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, போச்சு. போய் என்ன பண்ணுச்சு, தது அபிய திரவத்து, 8வது மந்திரம். தது அபிய திரவத்து தம் அபியவதத்து கோசீதி கோசீதி வாயுர்வா அகமஸ்மீதி அப்ருவன் வாயுர்வா அகமஸ்மீத்தி அப்ரவீத் அப்ரவீத் மாத்தரிஷ்வாவா அகமஸ்மீதி மாத்தரிஷ்வாவா அகமஸ்மீதி தது அபிய திரவத்து. அந்த பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாயு பகவான் தது அபிய திரவத்து ஓடி சென்றது. எங்க, அந்த யக்ஷரூபத்துக்கு பக்கத்துல ஓடி சென்றது. சென்ற மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரிதான், புலிக்கு முன்னாடி சிங்கத்துக்கு முன்னாடி போன நாய் மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாம அப்படியே உட்கார்ந்தது. ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு பூர்வாசிரமத்தில், இதெல்லாம் சொல்ற தெரிஞ்சுக்கணும் நம்மளா, பூர்வாசிரமத்தை எனக்கு வீட்டுக்கு எடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு அக்கா இருந்தாங்க. நான் சின்ன வயசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ரொம்ப பிரியங்க, என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனேயே வந்து ஜன்னி வந்துருச்சு. ஜன்னி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த தலைப்பிரசவத்தில் எரிச்ச இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட விட்டு பிரிய முடியாமல் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேத சரீரத்தோட இருக்கும், அது வந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேகத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய சடங்குகள்லாம் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளுக்குள்ளார என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்ட்ரீட், வீட்டுகளோட ஸ்ட்ரீட்டு, எங்களோட வீடு இருந்தது வந்து பூர்வாசிரமத்தில் ஒரு டெட்லேண்ட். எங்கள்கிட்ட இருந்து ஒரு 5 வீடு தள்ளினதுக்கு பிறகு வேறு வீடு எதுவுமே இல்லை. அதோட வந்து ஒரு 6 வந்து, அப்போ அந்த 6க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட் முடியுது. என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட வீடு. ரொம்ப பிரியம். என்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துப்பாங்க, கேரிங்க. ரொம்ப பிரியமாக இருந்தவங்க, இறந்து போயாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நான் என்னோட அப்பா 2 பேரும் என்ன பண்ணுவோம், நல்ல வெயில் மாடியில் வந்து நல்ல காட்டெலாம் போட்டு டெரஸில் படுப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வராண்டா இருக்கும். அந்த வராண்டாவில் சில சமயம் மழை ஏதாவது பெய்யுதுன்னா வராண்டாவுக்கு வந்துடும். நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு ஏதோ லைட்டாக தூரல் தூரிச்சு அப்படின்னு அப்பா உள்ளேயே படுத்துட்டாங்க. நான் வந்து வராண்டாக்கு வெளியில் படுத்திருக்கேன். வராண்டாக்கு வெளியில் படுத்திருக்கேன், காட்டு போட்டு பக்கத்துலேயே கதவு, இந்த கையை நீட்டினா கதவு வந்துடும். அது மாதிரி வராண்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான வராண்டா. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கீழே இறங்க ஒரு 4 ஸ்டெப்பு கீழே வச்சோன்னா மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம். இது மாதிரி இருக்கு. நான் படுத்து தூங்கிட்டே இருக்கேன். லைட்டாக யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு, என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் லைட்டாக வேக்கப் ஆகி பார்த்தேன். அப்படி பார்த்தா தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது அந்த அக்கா வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, ஐயோ அக்கா வந்திருக்காங்களே. அப்போ அந்த தூக்கத்துலேருந்து வேக்கப் ஆனோன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பயம் இல்லை எனக்கு, பயம் இல்லாமல் ஒரு ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு மெதுவாக மனசு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மெதுவாக ஒரு பயத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆச்சரியம், அதுக்கப்புறம் பயம். பயத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இது இறந்து போனவங்க எப்படி வர முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வந்திருக்கிறது பிரேத்தம் தான் வந்திருக்கு, பேய் பிசாசு தான் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, போன்றதுக்கு வாய் வருது, நான் சொல்றேன் போன்னு, ஆனா சப்தம் வெளியிலே வரல. நான் கையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கதவை நாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன். கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லவே இல்லை. உடம்பு எந்திரிக்கலான்னு ட்ரை பண்றேன், எந்திரிக்க முடியல. பேசலான்னு பார்க்குறேன், போன்னு சொல்றதுக்கு வார்த்தை வரல. கை எதுவுமே எந்த ஆக்ஷனும் இல்லாமல் போச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, ஆக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சொரூப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல அப்படியே வீட்டு வாசலில் அப்படி போச்சு. அது மூவ் ஆச்சோ இல்லையோ பாடி ஆக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து ஆஹா வந்தது. எனக்கு பெரிய கியூரியாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பெரிய பேய் பிரேதம் பிசாசு முனி இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு பெரிய இது. அதனால இமீடியட்டா நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா வாசலுக்கு வந்துட்டேன். வாசலுக்கு வந்து அது போன பக்கத்துல பார்க்கலாம்னு பார்த்தா ஒன்றும் காணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று போச்சுன்றது மட்டும் தெரிந்த ஒழிய இந்த படுத்திருக்கும் போது தெரிஞ்ச ஸ்பஷ்டமா தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி தெரியாம போச்சு. தெரியாம போன நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அது போனது டெட்லேண்ட் போச்சு, அது திரும்ப இந்த ரூட்ல தானே திரும்ப ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா வாசப்படியிலே உட்காந்துட்டேன். திரும்ப வரட்டும், நம்ம பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம், உண்மையா பொய்யான்னு பார்த்துடணும் இன்னைக்கு அப்படின்னு பேசிடணும், பேய்கிட்ட பேசிடணும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தா 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை, போனது வரவே இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ வெளியில் வந்தார், ஏதோ வெக்கையா இருக்கோ எதுக்கோ வெளில வந்தார். வெளில வந்து கதவு திறந்து என்னடா உட்காந்துருக்கேன் வெளியில் அப்படின்னு கேட்டேன்.
நான் சொன்னேன், இது மாதிரி அந்த அக்கா வந்தாங்கப்பா, அந்த அக்கா அப்படி போனாங்க, நான் பார்த்தேன், போனாங்க, ஆனால் ரிட்டர்ன் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓடா ஒழுங்கா, அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், இனிமேல் இங்கே படுக்கவே படுக்காத அப்படின்ட்டு, போ உள்ள வீட்டுக்குள்ளே போய் படி அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய். அப்போ எனக்கு அனுபவம் ஆச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி 2 அனுபவம் எனக்கு ஆயிருக்கு. எந்த ஒரு யக்ஷரூப மாதிரி நம்மளோட சுப்பீரியரா ஏதாவது நமக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா வாக்கு பேச வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு முக்கியமானது. நம்மளால கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னு பாடி அசையாது, அதான் முக்கியமானது. ஓடலாம்னு நினைச்சா ஓட முடியாது, ஆக்ஷன் நினைச்சா ஆக்ஷன் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. வாயு பகவான் முன்னாடி வந்தார், வந்த மாத்திரத்துல அவளார பேச முடியாம போச்சு. ஏன்னா நம்மளை காட்டிலும் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லானது. அது மாதிரி வந்தோடனே இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. 8 மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முடியுது. அப்ப இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிச்சு, நான் யாரு அப்படின்னு அந்த யக்ஷரூபம் கேட்ட மாத்திரத்துல, யார்பா நீ அப்படின்னு கேட்டோன்னு உடனே இந்த வாயு சொல்லிச்சு, வாயுர்வா அகமஸ்மி, நான் வாயுவாக இருக்கின்றேன் அப்படின்னு அது சொல்லிச்சு. சொன்ன மாத்திரத்துல அதோட நிப்பாட்டி இருக்கலாம்ல, தன்னோட பெருமையை வேற சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, மாத்தரீஸ்வாவா அகமஸ்மி, எனக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, மாத்தரீஸ்வான்னு ஒரு பேர் இருக்கு. மாத்தரீஸ்வான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாத்தரி அப்படின்னா ஆகாசம் அர்த்தம். ஆகாசத்துல சுத்தி திரியறது எதுவோ அதுக்கு பேர் மாத்தரிஸ்வா அப்படின்னு பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அர்த்தத்துல சொல்லுவாங்க, மாத்தரி அப்படின்றதுக்கு அர்த்தம் அம்மான்னு அர்த்தம். மாத்தரினா அம்மாவோட வயிறு, மாத்தா, மாத்தானா அம்மா. மாத்தரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட வயிற்றுல. அம்மாவோட வயிறு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அம்மா எது? அவித்யா. அவித்யால வந்து பாத்தீங்கன்னா சுற்றி திரிபவன் எது அப்படின்னா பிராணன். பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தரிஸ்வா அப்படின்னு பேரு உபாசனா காண்டத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வானா ஆகாசம், ஸ்தூலத்தை எடுத்துங்க, ஆகாசம். இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தெரியறது எதுவோ அதுக்கு பேரு மாத்தரி ஸ்வா. ஸ்வ அப்படின்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தி அர்த்தத்துல சுற்றி திரியறது எதுவோ அதுக்கு பேரு மாத்தரிஸ்வா அப்படின்னு பேரு. ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஸ்வா, மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஸ்வா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, 9வது மந்திரம். உடனே வந்து அந்த யக்ஷரூபம் கேள்வி கேட்டது, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியம் இதி. உடனே அது கேள்வி கேட்டுச்சு, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியம் இதி, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியம் இதி, அபீதம் சர்வம் சர்வம் ஆததீய, அபீதம் சர்வம் ஆததீய, யதிதம் பிருத்திவ்யாமிதி, யதிதம் பிருத்திவ்யாமிதி, தஸ்மின் ஸ்வயி வீரியமிதி, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி, அபீதம் சர்வம் ஆததீயம், யதிதம் பிருத்திவ்யாமிதி, யதிதம் பிருத்திவ்யாமிதி. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யக்ஷரூபம் கேள்வி கேட்டுச்சு, தஸ்மின் ஸ்வயி கிம் வீரியமிதி, என்னப்பா உன் வீரியம் என்னப்பா, அப்படி மாத்தரிஸ்வா வாயு அப்படின்னு 2 பேர் வச்சிருக்கியே, அப்படிப்பட்ட உன்னிடத்தில் என்ன வீரியம் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு. கேள்வி கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த வாயு சொல்லிச்சு, அபீதம் சர்வம் ஆததீயம், எதிதம் பிருத்திவ்யாமிதி, இந்த பிருத்திவியில் எதையெல்லாம் இருக்கின்றதோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்னு. இப்பதான் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்தேன் நான். இப்போ வந்து இதுல அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரே சைக்ளோன் அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பா வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பறக்குது. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க போர்டு எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்படியே டிவைடர்லாம் கூட பறக்குது. பார்த்தேன், ரோட்டுக்கு நடுவில் வச்சிருக்க டிவைடர்லாம் பறக்குது. இப்போ அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. ஐயோ, பெரிய பெரிய இதெல்லாம் அமெரிக்கால பார்த்தா தெரியுமா உங்களுக்கு, கப்பல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்குள்ளார வந்துடும். அப்ப இந்த காத்துக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னா, எதை வேணாலும் தான் நினைச்சது எல்லாத்தையும், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி கேரி பண்ணி கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டோம், எல்லாத்தையும் தூக்கி கடாசிரக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு பகவான் சொல்லிச்சு. சொன்ன மாத்திரத்துல 10வது மந்திரம் திரும்பவும் வருது, தஸ்மை திருணம் நிததாவேதத் ஆதத்ஸ்வ இதி, தஸ்மை திருணம் நிததாவேதத் ஆதத்ஸ்வேதி, ததுபப்ரேயாய சர்வஜமேன தன்ன சசாக்கதாதும் ச ததயேவ நிவவ்ருதே நைததசக்கம் விஜ்ஞாதும் யதேதத்யக்ஷமிதி, தஸ்மை திருணம் நிததாவேதத் ஆதத்ஸ்வேதி, ததுபப்ரேயாய சர்வஜமேன தன்ன சசாக்கதாதும் ச ததயேவ நிவவ்ருதே நைததசக்கம் விஜ்ஞாதும் யதேதத்யக்ஷமிதி.
தஸ்மை திருணம் நிததௌ, திரும்பவும் அதே தான். அதுக்கு முன்னாடி அந்த வாயு பகவானுக்கு முன்னாடி அந்த யக்ஷரூபம் என்ன பண்ணுச்சு, ஒரு புல்லை, திருணம்னா புல்லு, தஸ்மைனா அந்த வாயு பகவானுக்கு பின் முன்னாடி அந்த புல்லை வந்து பாத்தீங்கன்னா நிததௌ, நிததௌனா அதுக்கு முன்னாடி ஸ்தாபனம் பண்ணிச்சு. வாயு பகவானுக்கு முன்னாடி ஒரு புல்லை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நிததௌ ஏதத்து ஆதத்ஸ்வ இதி. ஏதத்துனா இந்த புல்லை நீ வந்து பாத்தீங்கன்னா ஆதத்ஸ்வ, முடிஞ்சா தூக்கிப்பாரு, முடிஞ்சா எடுத்துக்கோ, நீதான் பெரிய ஆளாச்சு, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுவோன்னு சொன்னல, முடிஞ்சா இந்த புல்லை தூக்கு அப்படின்னு அந்த புல்லை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஆதத்ஸ்வ இதி, இதை எடுத்துக்கொள்வாயாக, முடிஞ்சா இதை தூக்கு அப்படின்னு சொல்லுச்சு. சொன்ன மாத்திரத்துல இந்த காத்து பக்கத்துல போனாவே புல்லு என்ன ஆகும், சந்நிதி மாத்திரத்துல புல்லெல்லாம் காத்துல அடிச்சுட்டு தானே போகும். தத்து உபப்பிரேயாய, அது பக்கத்துல போச்சு, பார்த்தா அந்த புல்லு பக்கத்துல காத்து போச்சு, ஆனாலும் ஒன்றும் அசையவே இல்லை, புல்லு அப்படியே இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா சர்வஜவேன, அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப எஃபர்ட்டை வந்து யூஸ் பண்ணுச்சு, ரொம்ப பிரயத்தனம் பண்ணுச்சு, முயற்சி பண்ணுச்சு, ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி பார்த்துச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தத்து ந சசாக்க தாத்தும் ஆதாத்தும், சசாக்க ஆதாத்தும், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லை வந்து பாத்தீங்கன்னா தூக்க முடியாமல் போயிற்று. உடனே வந்து பாத்தீங்கன்னா ச ததையேவ நிவவிருத்தே, அதனால அதுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. ஐயோ மூக்குடைஞ்சு போச்சு, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புல்ல கூட என்னால தூக்க முடியலையே அப்படின்னு ததையேவ, அந்த மானபங்கமான காரணத்தினால அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப அந்த தேவசபையை நோக்கி சென்றது. சென்ற மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு, ந ஏதத்து அசக்கம் விஜ்ஞாதும், என்னால் அந்த யக்ஷரூபம் என்ன என்று அறியவில்லை அப்படின்னு சொல்லிச்சு. எதேதத் யக்ஷமிதி, எது அந்த யக்ஷரூபம் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லுச்சு. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், 3வது மந்திரத்திலிருந்து 10வது மந்திரம் வரைக்கும் ஒரே ஒரு 2 லைன் பாஷ்யம் மட்டும் எழுதுறார். நேத்து படிச்சோம், 1வது மந்திரத்துக்கு பாஷ்யம் இருந்துச்சு, 2வது மந்திரத்துக்கு பாஷ்யம் இருந்துச்சு. அப்ப 3ல இருந்து 10 வரைக்கும் பாஷ்யமே இல்லாம கண்டினியூஸா படிச்சுட்டு வந்திருக்கோம். மந்திரம் அர்த்தம், மந்திரம் அர்த்தம். ஆச்சாரியர் என்ன பண்றார், 2 லைன்ல எழுதுறார். தது விஜ்ஞானாய அக்னிம் அப்ருவத், 3வது மந்திரத்துல அதை அறிந்து கொள்வதற்கு அக்னியை தேவர்கள் அனுப்பினார்கள். 3வது மந்திரத்துல ஆரம்பிக்குது. திருண நிதானி அயம் அபிப்பிராயோ, புல்ல போட்டுச்சு, அந்த யக்ஷரூபம் என்ன பண்ணுச்சு, புல்ல போட்டுச்சு அப்படின்றதுக்கு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா அத்தியந்த சம்பாவிதையோர் அக்னி மாருதையோகோ. நல்லா முடியும், அக்னினால வந்து ஒரு புல்லை எரிக்க முடியாத, யோசிச்சு பாருங்க. லைட்டா வந்து பாத்தீங்கன்னா புல்ல வந்து எரிக்கிறதுனால அக்னிய பக்கத்துல கொண்டுட்டு போனாவே என்ன ஆயிடும், அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடும் அந்த புல்லெல்லாம். அது மாதிரி சம்பாவனை தான், அதெல்லாம் நடக்கக்கூடியது. அதே மாதிரி காத்து, லைட்டா காத்து அடிச்சாவே புல்லு எல்லாம் பறக்குதுன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியா சம்பவிக்கக்கூடியது. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, அத்தியந்த சம்பாவிதையோகோ. அத்தியந்தம்னா 100% சம்பவிக்கக்கூடிய விஷயம். அக்னி எரிக்கக்கூடியது புல்லை, வாயு புல்லை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசக்கூடியது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், சம்பவிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அக்னி மாருதையோகோ, நல்ல அக்னியினாலையும் அந்த மாருதம் சொல்லக்கூடிய வாயுனாலையும் சம்பவிக்கக்கூடியதுதான் இந்த ரெண்டும். திருண தகன ஆதான சக்தி. திருணத்தை வந்து புல்ல வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறதும் அந்த புல்ல தூக்குறதும், ஆதானம்னா தூக்குறது, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி. அந்த சக்தியானது 2 பேர்த்திட்டையும் இருக்கு. இருந்தாலும் கூட ஆத்ம சம்பாவனா சாதிதா பவேதிதி. ஆத்ம சம்பாவனான்னா என்ன அர்த்தம், இந்த அக்னி பகவான்கிட்டையும் இந்த வாயு பகவான்கிட்டையும் என்ன இருந்துச்சுன்னா அபிமானம் இருந்துச்சு. என்னால முடியும், இது முடியும், என்னால அது முடியும் அப்படின்னு அந்த அகங்காரம் இருந்துச்சு. அந்த அகங்காரத்தை தான் ஆத்ம சம்பாவனான்னு பேரு, ஆத்ம சம்ஸ்துதின்னு சொல்லுவோம். தன்னையே தான் புகழ்ந்துகிட்டே இருக்கிறது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சக்தி சாமர்த்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன தெரியல அப்படின்னா, நம்ம அவதாரிக்கால என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஈஸ்வரன்ட்ட இருந்து ஒவ்வொன்னா ஆரம்பிச்சோம். ஈஸ்வரன் என்னவா இருக்காருன்னு நம்ம பார்த்தோம், உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல அந்தர்யாமியா இருக்காருன்னு பார்த்தோம். அவர் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை கொடுக்கறது மூலமா அவர் தான் ஆட்டி வைக்கின்றார், அவர் தான் பண்றார். வாஸ்தவத்தை கர்த்தா யாரு, உள்ள இருக்கிற அந்தர்யாமி. நம்ம எல்லாம் யாரு, இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இன்னைக்கு காலையில கூட கீதால சொல்லியிருக்கேன்ல, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்மயோகம்,
கர்மம் பார்ட்ல என்ன வந்துடணும்? கர்ம யோகம் வந்துடணும். பக்தனா மாறும் போது நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா விராட் உபாசனைய பார்க்கணும். விராட்டு தான், இது மொத்தம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பார்க்கணும். நானும் ஈஸ்வரனோட அம்சமா இருக்கேன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கர்த்திருவத்தையே தூக்கி ஈஸ்வரன் மேல போட்டணும். ஈஸ்வர கர்த்திருக்கம், ஈஸ்வரன் தான் பண்றார், நான் பண்ணவில்லை, நான் நிமித்தமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பக்தியோட உத்கிருஷ்டமான ஸ்தானம். ஈஸ்வரன் தான் பண்றார், நான் நிமித்த மாத்திரமா இருக்கேன்னு தெரியணும். இதுதான் இங்க நம்ம கர்மயோகத்துல பார்த்தோம். அகங்காரம் நாசமாகிறது இப்படிதான் மெதுவா 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 நாசமாகும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன அபிமானம் இருந்துச்சு? நான் பண்றேன்னு நமக்கெல்லாம் எப்படி அபிமானம் இருக்கோ அதே மாதிரி தேவதைகளுக்கும் நான் சக்தியோட இருக்கேன், நான் அக்னி, நான் வாயு அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட சக்தி மேல ஆத்ம அபிமானம் இருந்துச்சு. அதை பாத்தீங்கன்னா சாதிதா பவேத், அதை பாத்தீங்கன்னா நாசம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பரமாத்மா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புல்லை தூக்கி இவங்க ரெண்டுத்துக்கு முன்னாடியும் போட்ட. அல்பமான புல்லையே உங்களால எரிக்க முடியல, தூக்க முடியலன்னா எவ்வளவு அசிங்கமாயிரும் நமக்கு. சின்ன அதான் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு புல்லை கூட தூக்க முடியல, நீங்களா எதை பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புல்லை கூட அசைக்க முடியல, நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா புல்லையும் அசைக்க முடியலன்னு சொல்லுவோம். ஒரு புல்லை கூட அசைக்க முடியல, நீங்களா பெரிய பெரிய காரியத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டயா பேசும்போது நம்ம சொல்றோம். அதேதான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கதைகள்ல இருந்தா வந்தது. புல்லையும் அசைக்க முடியாத தன்மை இந்த வாயு பகவான் இருக்கு. அதுதான் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் 11வது மந்திரத்துக்கும் 12வது மந்திரத்துக்கும் பாஷ்யம் இருக்கு. 11வது மந்திரம் வந்துடும். அப்ப அக்னியும் வாயுவும் என்ன பண்ண முடியல, தேவதைகள்ல அந்த ஈஸ்வரனை அறிய முடியாம திரும்பிட்டு, அதே நேரத்துல ஈஸ்வர ரூபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மா விஷ்ணு, இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியும் முடியும் காணாம அந்த யக்ஷரூபத்தை என்னன்னு, சிவலிங்கத்தை என்னன்னு அறியாம, ஆதி அந்தம் தெரியாம திரும்பி வந்தார்கள், தோத்து போயிட்டு. அதே ஆத்தியாத்மிகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கும் மனசும் பாத்தீங்கன்னா என்னதான் வாக்குல பேசினாலும் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது, வாக்கினால் அறிய முடியாதுன்னு வாக்க பாத்தீங்கன்னா சாந்தப்படுத்த. அன்யா வாச்சாம் விமுஞ்சத வாச்சோ விக்லாபனம் தத்து. நல்லா பாத்தீங்கன்னா இதுல நிதித்தியாசனத்துக்கு போகும்போது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு பாத்தீங்கன்னா அதிக சிரமப்படுத்தாம சும்மா அப்படி. கடைசி சாதனம் பாத்தீங்கன்னா மௌனத்தை எடுத்துக்கிட்டு பேசாம இருக்கிறது. அதுக்கப்புறம் மனசை பத்தி சொல்லும்போது சொல்லுது, மனசு சிந்தனை பண்ணாலும் இந்த மனசுனால சிந்தனையினால அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? மனசை மௌனம் படுத்தினீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சாந்தமான இடத்துல என்ன இருக்கும்? 3வது ஆள் இருப்பார். வாக்கு மனசு ரெண்டும் அடங்கினதுக்கு பிறகு 3வது ஒருத்தர் இருப்பார். யாரு அப்படின்னா 11வது மந்திரம் சொல்லுது. அதேந்திரம் அப்ருவனே மகவன் ஏதத்விஜானீஹி கிமேதத்யக்ஷமிதி ததேதி ததப்யதிரவத் தஸ்மாத் திரோததே ததேந்திரம் அப்ருவன் மகவன் ஏதத்விஜானீஹி கிமேதத்யக்ஷமிதி ததேதி ததப்யதிரவத் தஸ்மாத் திரோததே. 11வது மந்திரம். அத்தனா பிறகு, ரெண்டுத்துக்கு பிறகு அத்தன்னு போட்டாவே ஒரு செப்பரேட் பண்றோம். வாக்கு மனசு, அக்னி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாயு, அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு, இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாம் விலகினதுக்கு பிறகு இந்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம தேகத்துல பாத்தீங்கன்னா தலைவர்கள், தேவதைகளோட தலைவர்கள்ல யாரு முக்கியமானவர்? இந்திரன் தான் தேவதைகளோட ராஜா. இந்திரன் தான் எப்படி ராஜாவோ அதே மாதிரி நம்ம தேகத்துல யாரு ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அகங்காரம் தான் பாத்தீங்கன்னா ராஜா. இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஆர்டரா சொல்றது எது? நான் நம்ம அபிமானம் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல என்ன இருக்கு? அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் தான் இங்க பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரனை பார்த்து பாத்தீங்கன்னா இந்திரம் அப்ருவன், இந்திரனை பார்த்து தேவதைகள் என்ன பண்ணுச்சு? சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு? ஹே மகவன். இந்திரனுக்கு ஒரு பேர் பாத்தீங்கன்னா மகவன் அப்படின்னு பேர், ஒரு பேர். ஏ மகவன், ஏதத் விஜானீஹி, வந்திருக்கிறது யக்ஷரூபம் என்ன என்று. கிமேதம் யக்ஷமிதி ஏதத் விஜானீஹி,
வந்திருக்கிறது என்ன ரூபம், என்ன யக்ஷம் என்று இதனை அறிந்து வருவாயாக அப்படின்னு தேவதைகள் இந்திரனை பார்த்து சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்துல ததேதி அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா இருக்கிற இந்திரன் சொல்லிட்டு கிளம்புறான். தது அபியதிரவத், அந்த யக்ஷரூபத்தை பார்த்து அருகில் சென்றான். சென்ற மாத்திரத்துல என்னாச்சு, தஸ்மாத் திரோததே, முன்னாடியாவது வந்து அந்த யக்ஷரூபம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அக்னிகிட்ட பார்த்து பேசிச்சு, அதே மாதிரி வாயு பகவானை பார்த்து பேசிச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் பக்கத்துல வந்த மாத்திரத்துல அந்த தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா என்ன பண்ணார், மறைந்து போனார். தஸ்மாத்னா அந்த இடத்திலிருந்து பேசக்கூட இல்லை, டக்குன்னு மறைஞ்சு போயிட்டார். திரோதத்தை அப்படின்னா அந்தர்தானமானார், மறைந்து போனார் அப்படின்னு ஆச்சு. பாஷ்யத்துல சொல்லுவாங்க, இந்திர ஆதித்யோ வஜ்ரபிருத்வா அவிரோதாத். இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கு. இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகவன் ஒரு பேர் இருக்கு, ஆதித்யன் ஒரு பேர் இருக்கு, வஜ்ரதாரின்னு ஒரு பேர் இருக்கு. இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர்கள் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட அமர கோஷத்துல பாத்தீங்க அப்படின்னா மகவன்ற சப்தம்லாம் அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கு. நாங்களாம் மனப்பாடம் பண்ணுவோம் சின்ன வயசுல. வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்டஸ்தம் பண்றது, இந்திரனுக்கு எத்தனை பேரு, ஆதித்யக்கு எத்தனை பேரு அப்படின்னு எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. நிறைய பேர் ஞாபகத்தை சொல்லணும்னா ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வரிசையா பேரா வரும். அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், ஆதித்யன், வஜ்ரபிருத்தனா வஜ்ரதாரி, வஜ்ரத்தை தாரணம் பண்ணவன் அப்படின்னு அநேக பெயர்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவிரோதாத் எந்த பேர் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்திரராஜா, வஜ்ரதாரி, வஜ்ரபிருத்துன்னு பேர். அதே மாதிரி மகவன், ஆதித்யன் அப்படின்னு பல பெயர்கள். இந்திர உபசர்ப்பனே பிரம்ம திரோதத இது. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போன மாத்திரத்துல அந்த யக்ஷரூபம் என்னாச்சு, திரோதானம் ஆச்சு, மறைஞ்சு போச்சு. திரோதானத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா திரோததேன்னு போட்டிருக்குல்ல. திரோததேன்னா என்ன அர்த்தம், திரோதானம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்தர்தானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், மறைந்து போயிட்டுன்னு அர்த்தம். ஏன் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா போன மாத்திரத்துல அது அந்த யக்ஷரூபம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா, இது அத்திர அயம் அபிப்பிராய, இந்த விஷயத்தில் அபிப்பிராயம் இதுதான். என்ன அபிப்பிராயம், இந்திரோ அகமிதி அதிகதமோ அபிமானம். இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற தேவதைகளை காட்டிலும் அபிமானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பொய்யான அபிமானம் நிறைய இருந்துச்சு. தேவதைகளுக்காவது அவங்களோட சக்தி சாமர்த்தியத்துல அபிமானம் இருந்துச்சு. இந்த இந்திரனுக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜாவாக்கும் அப்படின்னு அவனுக்கு பெரிய அபிமானம் இருந்துச்சு. அதான் சொல்ற அதிகதமோ அபிமானம், ரொம்ப அதிகமான அபிமானம் இருந்த காரணத்தினால அஸ்ய சோ அகம் அக்னியாதிபிகி பிராப்தம் வாக்கு சம்பாஷண மாத்திரம் அப்படி அனேன ந பிராப்தோ. உடனே வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய சோ அகம், அப்படிப்பட்ட நான் அபிமானத்தோட இருந்த இந்த இந்திரனுக்கு அக்னியாதிபிகி பிராப்தம், அக்னி முதலிய தேவதைகளுக்கு அக்னி வாயுக்கெல்லாம் பிராப்தியாச்சு. என்ன பிராப்தியாச்சு, வாக்கு சம்பாஷண மாத்திரம் அப்படி. இந்த அக்னிக்கும் வாயுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால பேசக்கூடிய ஒரு பாக்கியமாவது அந்த பகவான் கொடுத்தாரு, யக்ஷரூபம் வந்து கொடுத்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனேன ந பிராப்தோ, இந்த அது கூட வந்து பாத்தீங்கன்னா மாத்திரமப்பி அனேன ந பிராப்தோ, இவனுக்கு இந்த இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை அந்த பாக்கியம் கூட. இவன் போய் நிக்கிறான், நின்ன மாத்திரத்துல அது மறைஞ்சு போச்சு. எவ்வளவு அசிங்கமா இருக்கும்ல, மற்றவங்க ரெண்டு பேத்துக்காக பேசுறதுக்கு டைம் கிடைச்சது. இந்த இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அபிமானம், நான் போனா பேசி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருப்பான். ஆனா வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா டும் போயிடுச்சு. போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்மீதி அபிமானம், அஸ்மீதி அபிமானம் கதம்னு நாம ஜஹ்யாத் இது தத் அனுகிரகாய ஏவ அந்தர்ஹிதம் தத் பிரம்ம பபூவ. என்னப்பா அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மீதி அபிமானம், அஸ்மி இவனுக்கு இருக்கே நான் அபிமானம் இருக்குல்ல, இந்த அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா கதம்னு நாம ஜஹ்யாத், எப்படி இவன்கிட்ட இருக்கிற அபிமானத்தை நம்ம போக்குறது அப்படின்னு எப்படியாவது போக்கணும் அப்படின்னு அந்த பரமாத்மா என்ன பண்ணார், நினைத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகாய, இவனுக்கு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை போக்கணும், எப்படி போக்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் அனுகிரகாய ஏவ அந்தர்ஹிதம், அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா இந்திரனோட கண்கள்ல இருந்து மறைந்து போனார். தத் பிரம்ம பபூவ, அந்த பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா மறைந்து போயிட்டு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து ஆத்தியாத்மிகத்துல என்ன சுவாமி சொல்வீங்க அப்படின்னா, ஆத்தியாத்மிகத்துல நம்மளோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா
இந்த அக்னியும் வாயுவும் நம்ம என்ன சொல்றோம், பிரம்மா விஷ்ணுன்னு சொன்னோம். இந்த பிரம்மா விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ அபிமானம் அடங்குச்சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்தார் அப்படின்னு அந்த புராணத்துல சொல்லப்படுது. அதே மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த வாக்கும் மனசும் அபிமானத்தை இழந்து மூக்கடுபட்டு விலகுதோ அப்ப என்ன வந்துடும், மூணாவதா இருக்கிறது அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிராணன்ல இருக்கிறதா அபிமானம் அகங்காரம். ரெண்டு இருக்கு. அந்த அபிமானம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பிளஸ் பிராணம். இந்த ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய அபிமானம் தான் ஜீவன் அப்படின்னு பேர். பிராண ஜீவதாரணே அப்படின்னு ஒரு தாத்து. ஜீவ பிராணதாரணி. ஜீவன்றது யாரு அப்படின்னா பிராணனை தாரணம் செய்து கொண்டிருக்கின்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேரு. அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எதை பிடிச்சுக்கிட்டு நிக்குது, இந்த பிராணன் நான் பிராணன் நான் பிராணன் நான் பிடிச்சுக்கிட்டு நிக்குது. நம்ம தானே, நம்ம எல்லாம் எதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம், பிராணன் போயிடுச்சுன்னா நம்ம போயிடுவோம், பயம் நமக்கு இருக்கு, பிராணன் போயிடுமோன்னு பயம். அப்ப நான் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பிராணனை வந்து இழுத்து பிடிச்சு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஜீவன். அப்ப அதுதான் பலம். நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் யாரு, இந்த தேகத்துல இந்திரன் யாரு, பிராணன் தான் ஃபியல். இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரு காமன் நேம் இருக்கு, பிராணாகான்னு ஒரு காமன் நேம் இருக்கு. பிராணன் இல்லை அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எதுவுமே இல்லை. சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யத்துல பிரஷ்னத்துலலாம் கதைகள் இருக்கு. ராணி தேனி மாதிரி இந்த பிராணன். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புச்சுன்னா வேலைக்கார தேனி மாதிரி எல்லா இந்திரியங்களும் கூட கூடவே போகும். இந்த பிராணன் எங்க போய் உட்காருதோ, அணிபி எங்க ராணி தேனி எங்க போய் உட்காருதோ பின்னாடியே அந்த வேலைக்கார தேனீக்களும் அந்த இடத்துல உட்காரும். அதே மாதிரி இந்த அகங்காரம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிச்சு அப்படின்னா இது பின்னாடியே இந்திரிய கூட்டங்கள் 17 தத்துவங்களும் பின்னாடியே போயிட்டு இந்த பிராணன் எந்த தேகத்துல பிரவேசம் பண்ணுதோ அந்த தேகத்துக்குள்ளார இந்த சூக்ஷ்ம தேகம் முழுசும் அதுக்குள்ளார பிரவேசம் பண்ணிடும். அப்ப இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ராணி தேனி மாதிரி பிரதான ராஜா. ராணி தேனின்னு சொல்லுது ராஜா, இந்திரன் அப்படின்னு பேரு. அப்ப இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபிமானம். இந்த இந்திரன் ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இது இல்லவே இல்லை. ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏதாவது இருக்கா? ஒரிஜினல் தான் ரிஃப்ளெக்ஷனா மீடியத்தில் ஆகும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. மீடியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இல்லாம போயிடும். அப்போ நான் அபிமானம் இருக்கே, உங்களுக்கு அபிமானம் இருக்குல்ல, நமக்கெல்லாம் அபிமானம் இருக்குல்ல. நான் இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் கிளாஸ்ல, கீதா கிளாஸ்ல நான் வரும்போது கிளாஸ்க்குள்ளார பிரவேசம் பண்ணும்போது டெய்லி காலையில என்ன பண்ணுவேன், சுவாமியை பார்த்து இதை சொல்றது. வாக்கு யாரு? விராட்டு. என்னோடது இல்லை வாக்கு, அக்னி பகவானோட. தேவத்தையை எடுத்துட்டீங்கன்னா அக்னி பகவான், அதே ஈஸ்வர ரூபத்துல எடுத்துட்டீங்கன்னா விராட். அப்ப என்னோட வாக்கு என்னோடது இல்லை, அக்னியோடது. என்னோட வாக்கு என்னோடது இல்லை, விராட்டோடது. இந்த ஸ்தூல தேகம் விராட்டு தேகம், விராட்டுக்குள்ளார ஒரு அம்சம். என்னுடைய சூக்ஷ்ம தேகம் எது அப்படின்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார அடங்குனது, என்னோடது இல்லை. மனசு வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவான். இந்த மனசுக்கு அதிஷ்டானம் வந்து தேவதைகள் எடுத்துன்னா ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்ப மனசுக்குள்ளாரதான் என்னுடைய மனசு ஒரு அம்சமா இருக்கு. அப்ப மனசும் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் என்னோடது இல்லை. வாக்கு என்னோடது இல்லை, இந்த தேகம் என்னோடது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் என்னோடதான்னு கேட்டீங்கன்னா பிராணனும் ஈஸ்வரனோடது. அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அந்த அபிமானம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற அபிமானம், நான் அபிமானம், அதுவும் உண்மை இல்லை. அகமாத்மா குடாகேசகன் கீதால சொல்றார், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த நானும் நான் இல்லை. அப்ப மிச்சம் என்ன சாமி இருக்கு? நான் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? நான் சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது எனக்கு இந்த தேகத்துல நான் அபிமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கானா? என்னோடது அப்படின்னு ஒரிஜினலா ஒரு சொத்தும் இல்லை, எல்லாம் டெம்பரவரி ஓனர்ஷிப். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த அபிமானத்தை விடுறதுன்றது இருக்குல்ல, இது நல்லா புரிதல் உண்டாச்சுன்னா தெரிஞ்சிடும். நான் இல்லை, நான் பேசவில்லை, நான் சிந்திக்கவில்லை, நான் சுவாசிக்கவில்லை, நான் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் அப்படின்னு. அப்ப இந்த அபிமானத்துக்கு எப்போ இது புரிய வருதோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் காட்சி கொடுப்பார். ஆயிடுச்சா? இந்த கான்செப்டை புரிஞ்சுங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரன் சொல்லக்கூடிய அபிமானத்தை நாசம் பண்ணணும்.
அந்த நாசம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் பரமேஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இந்திரனுக்கு காட்சி கொடுக்காமல் மறைந்து போனார் அப்படின்னு சொல்லுவோம். 12வது மந்திரம் வந்துருக்கு. ச தஸ்மின் ஏவாகாசே ச தஸ்மின் ஏவாகாசே ஸ்திரியமா ஜகாம பகுசோபமானம் உமாம் ஹைமவதீம் பகுசோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச கிமேதத்யக்ஷமிதி ச தஸ்மின் ஏவாகாசே ஸ்திரியமா ஜகாம பகுசோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச கிமேதத்யக்ஷமிதி. இதுல ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பதபாஷ்யம். இந்த 11வது மந்திரம் 12வது மந்திரம் படிச்சீங்கன்னா பதபாஷ்யத்துல ஆச்சாரியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த விட்டு போன அந்த கதையை சொல்லுவார். இந்த இந்திரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரன் எப்பவுமே பாத்தீங்கன்னா அறிவாளி. கொஞ்சம் மற்ற தேவதைகளை காட்டிலும் ராஜா பதவிக்கு உட்காரணும் அப்படின்னா அறிவு அதிகமா இருக்கணும்ல. அப்ப ராஜாவில பாத்தீங்கன்னா அறிவு அதிகமான அறிவு இருந்துச்சு. அந்த இந்திரன்ல பாத்தீங்கன்னா பதவின்னு வச்சுங்க. அந்த பதவியில நிறைய இந்திரர்கள் வந்து சீட்ல உட்கார்ந்துட்டு போவாங்க. எப்படி பிரைம் மினிஸ்டர் சீட்ல நிறைய பேர் போயிட்டே இருக்காங்களோ, அவங்க பீரியட் முடிஞ்சோன்னு போயிடுறாங்களோ, அது மாதிரி. அப்போ நிறைய இந்திர பதவியில உட்கார்ந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா போகிகளா இருந்து அக்ஞானிகளாகவே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ கோடி இந்திரர்கள் வந்தாங்க போனாங்க. அந்த எத்தனையோ கோடி இந்திரர்கள் போனதுல பாத்தீங்கன்னா யாரோ சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம ஞானிகளா இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இதுல சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா அப்பாட்ட போய் உபதேசம் வாங்கினதுன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. இது மாதிரி உபநிஷதங்கள்ல நிறைய இந்திரர்களை பத்தி ஸ்டோரிஸ் இருக்கு. அப்போ கோடிக்கணக்கான இந்திரர்கள் அறிவீனமா இருந்துட்டு போகியா இருந்துட்டு போனவங்க இருக்காங்க. சில பல இந்திரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பணிவோட இருந்து இந்த பிரம்ம வித்யாவை அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ரொம்ப ரேர். அதுல ஒரு இந்திரனா இருக்கிறவர் இவர் பாத்தீங்கன்னா பொதுவா இந்திரனுக்கு அபிமானின்றதுதான் பேரு. அப்படி அபிமானம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஏதோ சம்ஸ்காரம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யக்ஷரூபம் எங்க மறைஞ்சு போச்சோ அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா வானத்துக்கும் கீழே அவர் பார்த்துட்டார். பார்த்த மாத்திரத்தை தெரிஞ்சு போச்சு, இந்த யக்ஷரூபம் பாத்தீங்கன்னா நம்மளை காட்டிலும் பெரிய ரூபமா இருக்கணும், ஏதோ ஈஸ்வர சக்தி தான் நமக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணார், அசிங்கப்படாம அந்த இடத்திலேயே மறைந்து போன இடத்திலேயே அமர்ந்தார். அமர்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வந்திருக்க ரூபம் என்ன ரூபம் அப்படின்னு ரொம்ப பணிவோட நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவரோட அகங்காரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டுப்பட்டது. மட்டுப்பட்ட மாத்திரத்துல அவருக்கு முன்னாடி ச தஸ்மின் ஏவ ஆகாஷம். இங்க வந்திருக்க மந்திரத்துக்கு இந்த ஆகாசத்துல எந்த ஆகாசத்துல எந்த ஸ்பேஸ்ல அந்த யக்ஷரூபம் மறைந்து போயிச்சோ அந்த மறைந்து போன யக்ஷரூபம் மறைந்து போன அந்த ஆகாசத்திலேயே தஸ்மின் ஏவ ஆகாஷே அந்த ஆகாசத்திலேயே ஸ்திரியம்னா ஒரு பெண் ரூபம் வந்தது. ஆஜகாம பெண் ரூபத்தில் ஒண்ணு வந்தது. எது வந்துச்சு? பகுசோபமானம். பகுசோபமானம்னா பாக்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி. சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படி நேற்று கூட ஒரு குழந்தைய பார்த்தவங்க பூ கிடையாது. அம்மா அப்பா பக்கத்துல ஒரு 7 வயசு நல்ல திருப்பன்றம் போட்டு விட்டுருக்காங்க. ஐயோ அந்த குட்டி பொண்ணை பார்த்தா அப்படியே நான் தான் சொன்னேன், அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சு தெய்வ கடாட்சம் அப்படியே இருக்கு. சாதாரண பெண்களுக்கு சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு ஒரு விபூதியை போட்டா ஐயோ என்னமா இருக்கு. ஒரு விபூதி போட்டாவே அந்த பெண் குழந்தை தேவதா மாதிரி அம்பாள் மாதிரி தெரியறான்னா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்பாள் மாதிரியே ஒரு ஜோடனை பண்ணா எப்படி. அப்ப அம்பால பாத்தீங்கன்னா சில ரூபங்கள்லாம் இருக்கு, பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம். லலிதாலாம் எப்படி இருக்கும், ஐயோ லலிதா உட்கார்ந்து இருக்க போச பாத்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாலாவை பாத்தீங்க அப்படின்னா ஐயோ பாலாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஜீவனமே விட்டுறலாம் போல இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பகுசோபமானம் அப்படின்னா அநேக மங்களமான ஒரு பொன்னொழி பொருந்திய ரூபம். என்ன ரூபம்? ஹைமவதி, உமாம் ஹைமவதி. உமான்றது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட பத்தினிக்கு பேர் உமா. அந்த உமா எப்படிப்பட்டவள் அப்படின்னா ஹைமவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹைமவதினா என்னது? ஹிமஸ்ய பாவம் ஹைமம்னு பேர். ஹிமவதி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹிமாலய புத்திரி. ஹிமவான்னு பேரு. இமாலயத்துல இருக்கிற அந்த ராஜாக்கு பேரு ஹிமவான்னு பேரு. அந்த ஹிமவானோட புத்திரிக்கு பேரு ஹைமவதி அப்படின்னு பேரு. ஹிமவான் புத்திரி ஹைமவதி. அந்த புத்திரியா இருக்கக்கூடிய ஹைமவதியை பாத்தீங்கன்னா சிவபெருமான் கல்யாணம் பண்ணியிருக்கார்.
அந்த கல்யாணம் பண்ண அந்த ஹைமவதி பேர் என்ன பேரு? உமா. சரியா? ஹிமவான் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னா பொன்னொழி. ஹிமம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கு இருக்கு. பொண்ணுக்கு பேர், தங்கத்துக்கு பேரும் ஹிமம்னு பேரு, பனிக்கு பேரு, பனி கட்டி இருக்குல்ல, பனிக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஹிமம்னு இருக்கு. ஹிமாலயாஸ் நம்ம சொல்றது வந்து பனிமலைக்கு பேரு. இந்த பனி வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பனி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிடான வஸ்துவா? அது சாலிடும் இல்ல, சாலிடா இருக்கிற லிக்விடு. சாலிடா இருக்கிற லிக்விடுக்கு பேர் தான் நம்ம ஐஸ் கட்டின்னு நம்ம சொல்றோம். அது ஆக்சுவலா சாலிடான்னு எடுத்து கீழே வச்சீங்கன்னா 10 நிமிஷத்துல அது என்ன ஆயிடும்? மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சீங்கன்னா அது என்ன ஆயிடும்? சாலிட் ஆயிடும். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பனிக்கட்டியை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? குரு. நம்ம சிவலிங்கத்தை என்ன சொல்றோமோ நல்லா தெரிஞ்சுங்க. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லாத ரூபம், அதனாலதான் சிவலிங்கம் நம்ம சொல்றோம். லிங்கம்ன்றது ஒரு ஃபார்ம் இல்லை. அதே மாதிரி உமையொரு பாகம் அப்படின்னு நம்ம சொல்ற சிவனை வந்து பாத்தீங்கன்னா தன்னில பாதி கொடுத்தவர். அந்த தன்னில பாதி அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த ஹைமவதி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவளும் அரு இல்லாதவர், அவ்வியக்தம்னு பேரு. மாயாக்கு பேரும் அவ்வியக்தம், ஈஸ்வரனுக்கு பேரும் அவ்வியக்தம்னு பேரு. வெளிப்படாத ரூபம், வெளிப்படாத ரூபம். ரூபம் இருக்கானா வெளிப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாத ரூபமா இருக்கிறது. அதனால ஹைமவதியின் பேர் சொல்லியிருக்க. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறவன், பொன்னொழி போன்றவன், ஒரே தங்கம். ஹிரண்யஸ்மசுரு ஹிரண்ய கேசகன்னு அந்த ஈஸ்வரனை வந்து சாந்தோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஒரே பொன்னொழி போன்றவரா இருக்காராம். அதே மாதிரி அம்பாள் எப்படி இருப்பாங்க? கூட இருக்கிற அம்பாள் அவங்களும் பொன்னொழி தான். அதான் பகுசோபமானம் ஹைமவதியும் அப்படின்னு வெறும் பொன்னால் ஆனவள், பொன் திருமேனியா இருக்கிறவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருப்பா அது அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, வித்யா. வேற எதுவும் இல்லை. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே வித்யா. இந்த வித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யான்னு பேரு, ஸ்ரீ வித்யான்னு பேரு. இந்த ஸ்ரீ வித்யா மூலமா தான், பிரம்ம வித்யா மூலமா தான் நம்ம யாரை அறிய முடியும்? அந்த பிரம்மத்தை அறிய முடியும். அந்த பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீ ரூபத்துல ஸ்திரியாம் ஆஜகாம, ஸ்திரியம் ஆஜகாமான்னு என்ன அர்த்தம்? ஸ்திரீ ரூபத்தில் அந்த ஹைமவதியானவள், உமாவானவள் தோன்றினாள். தோன்றின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியல வந்த ரூபம் என்னன்னு, யக்ஷம் என்னன்னு. கண்டிப்பா இந்த அம்பாளுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு வந்தது யாரு அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா தாம் ஹோ வாச்ச, அந்த ஸ்திரீ ரூபத்தில இருந்த அந்த வித்யாவை நோக்கி, அம்பாளை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரன் கேட்டான், கிமேதத் யக்ஷமிதி, எங்களுக்கு முன்னால் ஒரு உருவம் தோன்றிற்றே அந்த யக்ஷ ரூபம், அது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்பாளை பார்த்து இந்திரன் கேட்டான். கேட்டோட வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்துக்கு பாஷ்யம் ஆச்சாரியர் எழுதுறார். ச சாந்த அபிமான இந்துகோ, பாஷ்யத்துல சொல்றார், இந்திரன் என்ன ஆயிட்டான்? அவனுக்கு அபிமானம் போச்சு. அபிமானம் போயிட்டு தான் அங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சான்னு வாக்கிய பாஷ்யத்துல சொல்லியிருக்கு, பதபாஷ்யத்துல. அப்ப அவன் அபிமானத்தை விட்டுட்டு என்ன பண்ணான்? அந்த இடத்திலேயே இந்த ரூபத்தை தெரியாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டான். அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சு, சாந்த அபிமானம். இந்த அபிமானம் சாந்தமானதுக்கு பிறகு அப்படிப்பட்ட இந்திரன் அத்தியர்த்தம் பிரம்ம விஜிக்ஞாசுகு, அத்தியர்த்தம்னா 100% அவனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்த ரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அந்த இந்திரனுக்கு உண்டாயிற்று. அத்தியர்த்தம் பிரம்ம விஜிக்ஞாசுகு, ரொம்ப அவனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ஏக்கம் வந்துச்சு, எப்படியாவது அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கணும், வந்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஜிக்ஞாசுகு யஸ்மின் ஆகாசே பிரம்மனக பிராதுர்பாவ, எந்த ஆகாசத்துல அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணா போச்சோ, அந்தர்தானமாச்சோ, அதே ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராதுர்பாவ ஆசீத் திரோதானம் ச தஸ்மின் ஏவ ஸ்திரியம், அந்த ஆகாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரியம், ஸ்திரியம்னு என்ன அர்த்தம்? அதிரூபினீம். ஆச்சாரிய சொல்லிட்டார், ரொம்ப அற்புதமான ரூபத்தை உடையவளாக. எது? வித்யாம் ஆஜகாம. ஆச்சாரியர் போட்டார் பாருங்க, என்ன தோன்றியது? வித்யா தோன்றிற்று. அம்பாளுக்கு என்ன பேரு? வித்யா. நம்ம சொல்ற முக்கியமானது, அம்பாலை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ண நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யா அதிகமாயிட்டே போகும். காயத்ரி என்கிட்ட இருக்க வித்யா எல்லாமே அம்பாள் கொடுத்தது. கங்காவும் காயத்ரியும் கொடுத்ததுதான் என்கிட்ட இருக்க வித்யா, வேற ஒண்ணும் இல்லை. அனுகிரகம், காயத்ரியோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த புத்தி கூமிட்டேன். இந்த புத்தி வந்து பத்தி ஒன்னுத்துக்கு யூஸ்லெஸ்ஸா இருந்துச்சு, ஒரு அர்த்தம் தெரியாதுங்க. ஐயோ, நீங்களாம் ரொம்ப புத்திசாலிகள், இவ்வளவு நாள் பாடத்துல உட்காடுறீங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு ஆரம்பத்திலாம்.
ஒன்றும் புரியாது. எப்படியோ யாரோட கிருப்பையினாலேயோ காயத்ரி உள்ள வந்துச்சு. காயத்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. மெதுவா 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 இந்த சப்தங்கள், வேத மந்திரங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு. குருநாதர் சொல்லிக் கொடுக்க இதெல்லாம் புரிஞ்சுது. வித்யா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வித்யா சுரூபிணி. அந்த வித்யா சுரூபிணி எப்படிப்பட்டவள்? ஸ்திரியம் அதிரூபிணியும். அதிரூபினா மிகுந்த அழகு உள்ளவளாக. வித்யா ஆச்சகாம. வித்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகாசத்துல ஆவிர்பாவமானான். ஆனதுக்கு பிறகு அபிப்பிராயம். என்னப்பா அபிப்பிராயம்? அப்படின்னா அபிப்பிராயோ போத ஹேத்துவாத் போக ஹேத்துவாத் போத ஹேத்துவாத் எங்க விட்டுருக்கோம்? அபிப்பிராயோ உத்போத ஹேத்துவாத் ருத்ரபத்தினி உமா. உத்போத ஹேத்துவாத் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அறிவை கொடுப்பவள், நம்மளை வந்து ஜாகரணம் பண்றவள். அந்த காரணமா இருக்கக்கூடிய அந்த ருத்ர பத்தினியா இருக்கக்கூடிய ருத்ரனோட பத்தினியா இருக்கிற உமா. அந்த உமா தான் யாரு? ஹைமவதி இவ. ஹைமவதி இவ அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன் போன்றவள் போல ஹிமவதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சா சோபமானா. அந்த சோபமா நிறைய அழகுள்ளவளா இருக்கக்கூடிய வித்யா ஏவ. அந்த வித்யாவே இவனுக்கு முன்னாடி வந்தது. நம்ம அப்படியே இங்க நம்ம போட்டுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னாடி எப்ப அகங்காரம் மட்டுப்படுதோ, நான் ஒண்ணும் இல்லை சாமி. அதனால தான் உங்கள்கிட்ட எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையில பாடம் நடத்தினதே அதான். முதல்ல கர்ம பலனை தியாகம் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் விராட்டுன்னு பாவம் பண்ணுங்க. மூணாவது வந்து நாம் பண்ணல, ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் பண்றார் அந்தர்யாமியா இருந்துகிட்டு அப்படின்னு கர்த்திருவத்தையும் தூக்கி அந்த ஈஸ்வரன் மேலேயே போடுங்க. இந்த மூணுத்தையும் பண்ணீங்கன்னா நான் பண்ணல ஒரு மண்ணாங்கட்டியும் நான் இல்லை. நமக்குள்ள நல்லா புரியணும். ஒரு மண்ணும் இல்லைங்க. நான் இல்லவே இல்லை சாமி, நான் இல்லை சாமி, நீ தான் சாமி இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 பகவான்கிட்ட சொல்லுங்க. நீ தான் இருக்க. என் வாக்கு நீதான், என் மனசும் நீதான், என்னுடைய பிராணனும் நீதான், என்னோட புத்தி நீதான், நானும் சொல்றதும் நீதான், நான் ஒன்னும் இல்லை சாமி அப்படின்னு திரும்ப 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 பாவிங்க. அப்படி பாவிக்கும் போது இந்த அகங்காரம் எங்க வந்து பாத்தீங்கன்னா நாசமாகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிரூபவதியா இருக்கக்கூடிய அந்த வித்யா ஞானம். வித்யான்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானம் உத்பவம் ஆயிடும். அதான் சொல்றது விரூபாபி வித்யாவான் பகுசோபதே. விரூபா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வந்து அஷ்டாவகிரர்லாம் 8 கோணல்ல இருந்தாராம். அஷ்டாவகிரர் மாதிரி நீங்க ரமணரை வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல போட்டு 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 இப்போ வந்து ரமணரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ரமணர் பக்கத்துல போனீங்க அப்படின்னா பிச்சை போட மாட்டீங்க. ரமணர்லாம் வந்து சோபம்லாம் பெரிய மங்களமான இதெல்லாம் இல்லை. இப்போ நிறைய போட்டோ போட்டு 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 பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போட்டுட்டு போட்டோவை வந்து இப்படி போட்டு இப்படி எடுத்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே பழசெல்லாம் புதுசா தெரியுது. அதுல பலமுறை போட்டு 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 ஒர்க் பண்ணி ரமணரோட போட்டோ இதாகிட்டோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா விரூபாபி பார்க்கக்கூடிய ரூபம் இல்லைன்னா கூட நிறைய பேருக்கு ஞானிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருந்திருப்பாங்க, வெள்ளையா இருந்திருப்பாங்க, அதுல ஒண்ணும் இருந்திருக்காது. ஏன்னா தபஸ்விகளா இருப்பாங்க. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா போஷாக்கு எதுவுமே இருந்திருக்காது. கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கும், கருப்பா இருப்பாங்க, வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு பைவிராஜகரா இருந்திருப்பாங்க, நிறைய தபஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த தேகத்துல வந்து எந்த காந்தியும் இருக்கவே இருக்காது. அது மாதிரி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வித்யாவான். அவங்கள்ட்ட ஞானம் வந்ததுக்கு பிறகு அந்த ரமணரை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு ரூபமா ஆயிடுச்சு. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா அவரு இல்லைங்க, அவருக்குள்ளார இருக்கிற அந்த ஞானம் வந்து எப்படி தெரியுது அப்படின்னா நம்மளை பார்க்க வைக்குது. திரும்ப 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 ஏதோ ரொம்ப ஒரு ஆக்டரை பார்த்தா ஆக்ட்ரஸை பார்த்தா எப்படி இருக்கோ அது மாதிரி ரமணரை பார்த்து என்ன பண்றாங்க, உலகமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் பகவான். எனக்கு வரவங்க எல்லாம் ரமணருக்கு போட்டோவா வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பார்க்கதான் எனக்கு தெரியுது ஏதோ இருக்குயா அந்த ஆள்கிட்ட ஏதோ இருக்கு. இல்லைன்னா இந்த கிழவனை போய் எவனாவது பார்த்துக்கிட்டு இருப்பானா? ராமகிருஷ்ணரை பாருங்க, அவரோட போட்டோ உட்கார்ந்துருக்க போட்டோ பார்த்தீங்கன்னா தொங்கி போயிருக்கு, நல்லா அப்படியே கிடக்கும். அது ஒரு அப்படி நல்லா இதாவும் பிரைட்டாவும் உட்கார மாட்டாரு, அப்படியே கிடப்பாரு, ஏதோ நோயாளி மாதிரி கிடப்பாரு. ஆனா அந்த ராமகிருஷ்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த 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 ஒரு உள்ளுக்குள்ள இருக்க ஈர்ப்பு அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குற மாதிரி இல்லைனாலும் கூட வித்யாவான். அந்த வித்யா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பகு சோபதி, ரொம்ப அதிகமான சோபனத்தை உடையவங்களா ரொம்ப மங்கள ரூபமா அவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது.
அதனால வித்யாவை தான் வந்து பாத்தீங்கன்னா அழகுள்ளவள் அம்பாள் அப்படின்னு இங்க உபமானமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவனுக்கு வந்து அகங்காரம் இல்லாத இந்த இந்திரனுக்கு முன்னாடி வித்யா தோன்றி ஞானத்தை கொடுக்கின்றாள். அந்த ஞானத்தை எப்படி கொடுக்கிறாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கண்டத்துல ஆரம்பிக்குது. இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த கண்டமானது 3வது கண்டம் பூர்த்தியாகுது. இது கிருத்தியா கண்டக அப்படின்னு முடிந்து போச்சு. 4வது கண்டத்தை நம்ம நாளையில வந்து ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.